Ailing Anointing Christ Church presents Divine Word, தெய்வீக வார்த்தை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டிலே வந்து இறங்குகிறது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை எங்கெல்லாம் இறங்கி வருகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதமும் இறங்கி வருகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவுகிறார். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. உங்களுடைய வீட்டில் அனைவரையும் இந்த டிவி பெட்டிக்கு முன்பதாக கொண்டு வந்து அமர சொல்லுங்கள். யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. பெரிய ஆசீர்வாதத்தை இந்த 15 நிமிடத்துக்குள்ளாக தேவன் நமக்கு தரப்போகிறார். சங்கீதம் 126:5 கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, விதை என்பது ஒரு விதையை நாம் விதைக்கிறோம் என்று சொல்லுவது, அந்த விதை அடக்கம் பண்ணப்படுவது போல அந்த விதையை குழியை தோண்டி அதுக்குள்ளே வச்சு மூடுறோம். அது மூடி பிறகு அது முளைத்தெழும்புகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நீங்கள் ஆரம்பித்தீர்கள். ஆரம்பித்த காரியங்கள் கைகூடவில்லை. அதனால் அப்படியே இந்த விதையைப் போல மூடிவிட்டீர்கள். என்றைக்காவது ஒரு நாள் என் ஆண்டவர் அதை செய்வார், இனி நடக்க அது வாய்ப்பு இல்லை என்று கூட நீங்கள் நினைக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது கர்த்தர் ஒருவேளை என் மேலே இறக்கம் வச்சா இந்த காரியம் நடக்கும், இல்லாட்டா இது முடிந்து போனது, இதை குறித்து நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி சில காரியத்தை கிடப்பில் போட்டிருப்பீர்கள். வேதவசனம் சொல்லுகிறதை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு முன்பே ஒரு விளக்கத்தை கொடுத்தேன். விதை நிலத்திலே மூடப்பட்டு அது முடிந்து போனது என்று நினைக்கப்படுகிறது. அந்த விதை உள்ளே செத்து போகிறது. அதை தண்ணீர் ஊற்ற தான் அந்த விதை முளைத்தெழும்புகிறது. அதே போல் உங்களுடைய காரியங்களில் சில பேர் தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க, சில பேர் பிள்ளைகளோட வாழ்க்கையை குறித்து யோசிச்சிருப்பீங்க, சில பேர் எனக்கு ஒரு நல்ல நான் நினைக்கிற ஒரு துணை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆனால் அது நாளாக என்ன செய்கிறோம், இனி எனக்கு வயசாயிருச்சு, இனிமேல் எனக்கு நடக்குமா, இனி எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, அது முடிஞ்சு போச்சு, திரும்பி போன என் கணவர், போய் போன என் மனைவி திரும்ப வருவாளோ என்று சொல்லி நீங்கள் அந்த நம்பிக்கையை அற்று விட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஒரு விதைக்கு தண்ணீர் ஊற்றும்போது அது முளைத்தெழும்பும் என்கிற விசுவாசம் ஒரு விவசாயிக்கு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஜெபம் கூட ஒரு விதைதான். நீங்கள் கண்ணீரோடு கூட தேவ சமூகத்திலே நீங்கள் அழுவீர்களானால் நிச்சயமாய் முடிந்து போனதுன்னு நினைக்கிற காரியம் அது முளைத்தெழும்பும். என்னுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு என்று இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். முடிந்து போனது என்று நினைத்து கொண்டு மனிதர்களிடத்தில் ஃப்ளாஷ்பேக் கதையை சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்றாரு, நீ ஃப்ளாஷ்பேக் கதையை சொல்லிட்டு இருக்கிறதுக்காக உன்னை நான் அழைக்கல, உன்னை நான் அழைத்தது நீ கம்பீரத்தோடு அறுக்கும்படியாக தான். தேவ சமூகத்திலே நீ கண்ணீர் விட. உன்னோட வாழ்க்கையை இவ்வளோ இது நடந்துருச்சே அது நடந்துருச்சேன்னு சொல்லி கண்ணீரோடு போய் மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது மனிதர்கள் உன்னை இகழுவார்கள். ஆனால் தேவ சமூகத்திலே நீ விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் அது நீ கம்பீரமாய் அறுக்க முடியும் என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் ஆணித்தரமாக உறுதியாக சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியா ராஜாவை குறித்து நாம்
வேதத்திலே வாசித்திருக்கலாம். ஒரு பெரிய சக்கரவர்த்தி, திடீரென்று அவருக்கு ஒரு நோய்வாய்ப்படுகிறார். உடனே தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, நான் பிழைப்பனா சொல்லுங்கன்னு சொல்றார். அவரிடத்திலே கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார், எசேக்கியா ராஜாவே, உனக்கு டைம் முடிஞ்சிருச்சு, உன் வீட்டை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லி கர்த்தர் அவர்கிட்ட சொல்றார். இப்போ எசேக்கியா ராஜா மிகுந்த வியாதியோடு கூட இருக்கிறான். கர்த்தர் சொல்லிட்டாரு, உனக்கு இனிமே ஆயுசு நாள் அவ்வளவுதான். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்யறான்? தீர்க்கதரிசிக்கிட்ட அழுகலை. ஐயோ எனக்கு நான் சாவ போகிறேன், என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்காங்கலாம் அழுகலை, நான் என்ன செய்வேன்லாம் அழுகலை. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா சொன்னது தான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவன் நினைக்கல. கர்த்தர் சொல்லிவிட்டார், தீர்க்கதரிசி அனுப்பி விட்டுறான். சுவர்புறமாக திரும்பி நின்று கண்ணீர் விடுகிறான். ஆஹா கர்த்தாவே, நான் உண்மையாக இருந்தேன் உமக்கு முன்பாக என்று அழுகிறான். அந்த தீர்க்கதரிசி அரண்மனைக்கு விட்டு தாண்டுகிறதுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. என்ன வாசிக்கலாம்? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கை டைம் முடிஞ்சிருச்சு, ஆயுசு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கர்த்தர் சொன்னார்ன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லிட்டு போறார். கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்லிட்டு போறார். எசேக்கியா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கல. இந்த வசனத்தை எசேக்கியா ராஜா படித்திருப்பார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று அவன் திரும்பி சுவர்புறமாய் திரும்பி நின்று அழும்போது அந்த கண்ணீரை கண்ட என் தேவன் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவே, உன் ஆயுசுனால 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன்னு சொன்னார். எனக்கு அன்மையான தேவனுடைய பிள்ளையை, இன்றைய நாளிலும் நீ முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு அப்படியே மூடி போட்டுட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் என் பிள்ளையோட வாழ்க்கை அவ்வளோதான், என் எதிர்காலம் அவ்வளோதான் 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 நினச்சிட்டு அப்படியே அழுதுட்டு விட்டுறோம். நீ அழுகிறதெல்லாம் தேவ சமூகத்தில் இல்லை. உடைய சொந்தக்காரங்கள்ட்ட அழுதிங்க, உங்கள் நண்பர்கிட்ட அழுதிங்க, ஆனால் தேவ சமூகத்தில் அழுகை குறைவு. இன்றைக்கு இந்த செய்தி மூலமாக தேவன் உன்னோடு பேசுகிறாரு. உன் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியே, இந்த வசனத்தை நீ விசுவாசிக்கிறியா? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பாங்கன்னு உனக்கு தெரியாமல் போச்சா? முடிந்து போனது என்று நினைத்த அந்த விதைக்கு விவசாயி தண்ணீர் விடுகிறான், அது கம்பீரமாய் முளைத்தெழும்புகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு முடிந்து போச்சுன்னு நினைக்கிற உன்னுடைய காரியத்தை உன் கண்ணீர் ஜபம் அது முளைத்தெழும்ப செய்யும். உன்னை விட்டு போன கணவர் உன்னை தேடி வருவார். நீ இழந்து போன யாவற்றையும் உன் கண்ணீர் ஜபத்தின் மூலமாக நீ அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் சங்கீதம் 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ எழுதியிருக்கிறது என்று சொல்லப்பட்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ மனுஷன்ட்ட அழுதினா அது அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. நீ தேவ சமூகத்தில் உணர்ந்துட்டு இயேசுவே எனக்கு இறங்கும் என்று எசேக்கியா ராஜா போல கண்ணீர் விட்டீர்களானால் உன்னுடைய காரியத்தை கர்த்தர் முளைத்தெழும்ப செய்வார். நீ கம்பீரமா இருக்க முடியும். எதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்க நினைக்கிறீங்களோ, எதுக்காகலாம் விரக்தியோடு இருக்கிறீங்களோ, என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கிறிய தம்பி தங்கச்சி, எனக்கு அருமையான தகப்பனே தாயே, உன் வாழ்க்கையை கர்த்தர் திரும்பவும் முளைக்க செய்ய போகிறார். நீ தேவ சமூகத்தில் வந்து கண்ணீரோடு கூட நீ விசுவாசத்தோடு நீ ஆளணும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23 வாசிக்கும் போது இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடையே சத்தமிட்டு சொன்னான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளையினுடைய தகப்பன் சொல்லுகிறதை வசனத்தை நீங்கள் கேட்கணும். ஏசாமி கிட்ட போய் கேட்குறார், என் பிள்ளைக்கு சுகம் கொடு,
என் பிள்ளைக்கு சுகம் கொடுங்க அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசிச்சினா உன் பிள்ளைக்கு சுகம் கிடைச்சிடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அந்த பிள்ளையினுடைய தகப்பன், இவன் பிறந்ததுலேருந்தே இவன் இப்படி தான் இருக்கான், இவன் சுகமடைவான்னு என்னால் விசுவாசிக்கவே முடியலையே, என்னுடைய அவிசுவாசம் இருக்குது, அதை நீங்கும்படி நீங்கள் தான் உதவி செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறார். கர்த்தர் அவனுடைய கண்ணீரை கண்டு அந்த பிள்ளைக்கு உடனே சுகம் கொடுக்கிறார். அந்த அசுத்தாவியை அதட்டி அந்த பிள்ளைக்கு சுகம் கொடுக்கிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அநேக பெற்றோர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, என் பிள்ளை நான் கர்த்தருக்குள்ளே வளர்த்தேன், கர்த்தருக்குள்ளே அவன் வளர்ந்து வரும்போது அவன், நான் சண்டே கிளாஸுக்கு அனுப்புனேன், சர்ச்சுக்கு ஒழுங்காக கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் வாலிப வயதில் அவன் தடம் மாதிரி போயிட்டான், இனி என் பிள்ளை திரும்பி கர்த்தருக்குள்ளே வருவானா? என் பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன? அவன் திரும்பி வருவாங்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் கூட இல்லையேன்னு சொல்லி நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதுட்டுருக்கலாம். ஐயோ, என் பிள்ளையோட எதிர்காலம் என்னாச்சு? கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து என் பேரை கெடுத்து கொண்டிருக்கிறானே, நான் பைபிளை தூக்கிட்டு நான் நடக்க முடியலையே, நான் செபிக்க முடியவில்லையே, என் பிள்ளை என் பேரை கெடுக்கிறானேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற தாயே, தகப்பனே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீ கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் நீ கம்பீரமாய் நீ அறுப்பாய், நீதிமானுடைய சந்ததி கைவிடப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கண்ணீரோடு நீ விதைத்ததை கம்பீரத்தோடு அறுப்பாய். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எனக்கு அருமையான ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில் சுவாமி, உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார், கண்ணீரோடு விதைத்ததை கம்பீரத்தோடு அறுப்பாங்கன்னு சொன்னீங்களே அப்பா. நோயினால கண்ணீர் விடுகிறவர்கள் யாராலும், ஆண்டவரே தொழிலிலே என் கண்ணீர் விடுகிறவர்கள் யாராலும், அந்த பிள்ளைக்கு சுகம் கிடைக்க வேண்டும், என் பிள்ளை திருந்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று கண்ணீர் விடுகிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. இந்த வேளையில் அவர்களுடைய கண்ணீரெல்லாம் துடைப்பீராக, துடைப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி தகப்பன். ராபர்ட் என்கிற பெயர் என்னுடைய ஆவியில நான் பார்க்கிறேன். ராபர்ட் தம்பி, நீ கர்த்தருக்குள்ளே நீ வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உன்னை இந்த செய்தி வாயிலாக சந்திக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளையாக வேண்டும் என்று கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உன்னை தொட்டு பிடிக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி எண்ணற்ற பேர்கள் இருக்கிறார்கள் அப்பா, அத்தனை பேரை நீங்க சந்திங்க ஆண்டவரே. ஆசீர்வதியும். கண்ணீரோடு உடைய சமூகத்தில் இருக்கிறவர்களை கம்பீரமாய் அறுக்க செய்வீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல செய்தியை கேட்டீங்க. இந்த நல்ல செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய மாதாந்திர பத்திரிகை வேண்டும் என்றால் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் SMS செய்யுங்கள், உங்களுக்கு பத்திரிகை கிடைக்கும். என்னுடைய தேவ செய்தியை கேட்க இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்களானால் என்னுடைய தேவ செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெறலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் தலைமையில் இருப்பதாக.